வந்து 60 years old. நிறையா போச்சு. திருமதி ராதிகா சரத்குமார் அவர்களை நான் எப்பவுமே என் பொண்ணு ஒரே ஒரு விஷயம், என் பக்கத்துல உட்காந்து ஏதாவது லவ் பத்தி பேசினா ஷி சேட், ஐயோ எங்க அம்மா பச்சிட்டு பேசாதே, பிகாஸ் ஐ அம் தி சினிக், ஹி இஸ் தி ரொமான்டிக். Am I telling the truth? True? இல்ல சிவா, நீங்க ஏதாவது கருத்து வேறுபாடு எதுவும் இல்லைல்ல? ரொமான்ஸ் கிங்ல சரத்குமார் அவர்கள் மட்டும்தான். ஸோ என்னை விட காதலை பத்தி அவர் அதிகமா நல்லா பேசுவாரு. ஆம்பளைங்களை கேட்டா எப்படியா? ஏங்க உங்களுக்கு அவரை தெரியும்ல? ஒரு சின்ன டவுட், ரொமான்ஸ் சர்ச்சாட ரொமான்ஸ் எப்படி தெரியுது? சிவக்கு கேட்டா சிவக்கு எப்படி தெரியுது? ஏதாவது லேடிஸோட கேளுங்கப்பா, அப்பதான் ஆயிடுது. மேடையில் வந்துட்டு ஏதாவது பேசலாமா? பெண்கள் வந்து எப்படி இருக்கணுங்கிறதுக்கு, எந்த ப்ராப்ளத்தையும் எப்படி வந்து ஃபேஸ் பண்ணணும், அந்த கஷ்டத்தை எப்படி அது இஷ்டமா மாத்திக்கணுங்கிறத வந்து ராதிகா கிட்ட தான் முதல்ல எல்லாம் கற்றுக்கணும். ஏன்னா சரத்குமார் மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளத்தையே வந்து மேடையிலேயே வந்து அவர் வந்து பிரைஸ் பண்ற மாதிரி டக்குன்னு வந்து, ஏன்னா நான் கவனிச்சுட்டே இருந்தேன், சரத்குமார் சாருக்கு என்ன சொன்னாலும் கோவம் வராது, அவர் வயசா சொன்னா மட்டும் ரொம்ப கோவம் வந்துடும். அது வந்து கரெக்டா லிஸ்டின் வந்து 60 வயசுன்னு சொன்ன உடனே டக்குன்னு மாறிச்சு அவருக்கு. உடனே அடிச்சாங்க பாருங்க ரொமான்டிக் கிங்னு. அடிச்ச உடனே அதை மறந்து வந்து சரத் சார் வந்து ஏஎல் விஜய் வந்து முதல்ல வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து ஏஎல் விஜய் அழைத்து எழுதிட்டே இருந்தாரு. ஏன்டா முன்னாடி எல்லாம் ஏஎல் விஜய் எழுதுறப்ப ஏஎல் விளையாண்டா இவ்வளவு எழுதுறான்னா அப்புறமா எழுதுறது அமலாபால் விஜய். அதே மாதிரி இந்த படம் இது என்ன மாயம் சும்மா ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஏன்னா விஜய் வந்து எல்லா படத்துலையுமே லவ் நல்லா எடுப்பாரு. ஸோ சொல்லவே தேவையில்லை, அமலாபால் கிட்ட கேட்டாலே தெரியும். ஸோ அவங்க 2 பேர் லவ் எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம நல்லா லவ் படாது. விஜய் வந்து ஒய்ஃபோட ஊருக்கு போகும்போது கதைகளெல்லாம் சொல்லுவாருன்னு ஒன்றும் சொல்லிக் கொடுக்கவே இல்லை அவர். விஜய் கொஞ்சம் அதை முதல்ல சொல்லிக் கொடுங்க கதைக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி. அது இல்லாமல் அவங்க பாவம் பின்னாடி இருக்க குழந்தையே கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. விஜய் என் பக்கத்தில் உட்காந்து ஒரு குழந்தை. ஆல் தி பெஸ்ட் விஜய். சென்டிமெண்ட்டாக எங்களை பற்றி ஏதாவது சில வார்த்தை இந்த படத்தை பற்றி, ஏஎல் விஜய் அவர்களை பற்றி கேட்கும் போதே நம்ம கதை ஃபீல் பண்ணோம். ஏஎல் விஜய் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு டைரக்டர். அவருடைய வந்து மதராசப்பட்டினம் வந்து ஒரு சிறந்த உதாரணம் இந்த படம். அதே மாதிரி வந்து ஹீரோ விக்ரம் பிரபு, புலிக்கு பிறந்தது புனையாகுமா அப்படிம்பாங்க. அதாவது புலிக்கு பிறந்தது புலிதான் அப்படின்றத அதுக்கு அர்த்தம். ஆனால் இங்கே புலிக்கு பிறந்தது சிங்கமாயிருக்கு. அவர் வந்து கிட்டத்தட்ட நடித்த முதல் 3-4 படங்கள் தொடர்ந்து வெற்றி படங்களாகவே ஆகிட்டு இருக்கு. கும்கி ஆகட்டும், அப்புறம் சிகரம் தொடர் படமாகட்டும், ஹரிமாநம்பி ஆகட்டும், அந்த வரிசையில் அந்த இது என்ன மாயம் படமும் ஒரு மாபெரும் வெற்றி படமாக வேணும். இந்த கூட்டணிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து நிறைய காமெடி படங்கள், என் படத்தில் காமெடிகள்லாம் இருந்திருக்கு. 90% ஃபுல்லாக விக்ரமன் தான் அழுதுபடிலாம் நினைக்காதீங்க. என்னுடைய முதல் ஃபீலிங் எல்லாம் வேணாம். அதாவது நான் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் சேரட்டியாக இருந்தவங்க, நான் எப்படி கலாச்சிருப்பேன், நான் இப்பவும் நான் கலாய்க்கிற மாதிரி கலாச்சாரம் வச்சுங்களேன், நீங்களாம் தாங்க மாட்டீங்க சரிங்களா? அதனால் வேண்டாம். அதாவது விக்ரமன் ஜென்டில்மேனாக காட்டிக்கிறேன், ரியல் ஜென்டில்மேன் இல்லை. தேங்க்யூ. சார் ஒய்ஃப் நான் வந்து யார்கிட்ட இது மாதிரி கேள்வி கேட்டேன், அவங்க எப்படி சொல்லிட்டாங்கன்னு அது காட்டுறதுக்கு தான். ப்ளீஸ்.